வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்றைக்கி குக்கிங்கில் நம்ம பார்க்க போகிறது பைனாப்பிள் பாயாசம். பைனாப்பிள் ஒரு சிலருக்கு ஃப்ரூட்டாக சாப்பிட பிடிக்காது. ஆனால் இது மாதிரி வித்தியாசமாக செஞ்சு சாப்பிடும்போது பைனாப்பிள் ஃப்ரூட் பிடிக்காதவங்க கூட இதை சாப்பிட்டுப்பாங்க. ஸோ இன்றைக்கி இந்த பைனாப்பிள் பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். வாங்க பைனாப்பிள் பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பைனாப்பிள் பாயாசம் பண்ணுறதுக்கு நல்ல பழுத்த பைனாப்பிளில் ஒரு பைனாப்பிள் எடுத்திருக்கோம். க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா 300 கிராம் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கோம். தோல் எல்லாம் நல்லா சீவிட்டு இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஒரு குக்கரில் போட்டுடலாம். இது கூடவே ஒரு 200 ml தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் வச்சு 2 இல்லாட்டினா 3 விசில் விட்டுடுங்க. நல்லா வேகட்டும். பைனாப்பிள் வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு 6 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன். சுகர் கூடவே ஒரு 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இந்த ஏலக்காயும் சுகரும் சேர்த்து மிக்சர் ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். இனிப்பு உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கோங்க. இப்போ இதை பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். சுகர் பவுடர் பண்ணியாச்சு. இது மாதிரியே நீங்களும் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சுகர் பவுடர் பண்ணியாச்சு. பைனாப்பிள் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இந்த டைமில் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் அதில் 10 to 15 முந்திரி போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இதையும் எடுத்து வச்சிடலாம். அதே பேன்லேயே 10 to 15 திராட்சை போட்டுக்கலாம். அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அது பலூன் மாதிரி உப்பி வரும், அந்த டைமில் எடுத்துடலாம். அவ்வளோதான், இதையும் எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பேன்லேயே 50 கிராம் ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசி பொரிஞ்சு வரும், அது வரைக்கும் அந்த நெய்லேயே ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். ஜவ்வரிசி வறுத்ததும் அதுலேயே ஒரு 200 ml தண்ணி சேர்த்துடுங்க. தண்ணி சேர்த்து ஜவ்வரிசியை நல்லா வேக விட்டுடலாம். ஜவ்வரிசி வெந்துருச்சு. இப்போ இதை நாம் எடுத்து வச்சுக்கலாம். குக்கரோட ப்ரெஷர் நல்லா இறங்கிடுச்சு. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த பைனாப்பிள் பீசஸை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு இதையும் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அரைச்ச பைனாப்பிள் பேஸ்ட்டை நம்ம குக்கரில் பைனாப்பிள் வேக வச்ச தண்ணி மீதம் இருக்கு இல்லையா, அது கூடவே சேர்த்துடலாம். இதை இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சு 2 நிமிஷம் வேக விடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நாம் வேக வச்சு வச்சுருக்கிற ஜவ்வரிசியை இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற சுகர் பவுடரையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடலாம். சுகர் உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா கூட சேர்த்துக்கோங்க. சுகருக்கு பதிலாக நாட்டு சக்கரை சேர்த்துறதுனாலும் சேர்த்திக்கலாம். நம்ம பால் சேர்த்தும் போது இன்னும் தண்ணி ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் நல்லா வேக விட்டுறலாம். பைனாப்பிள் ஓரளவுக்கு கெட்டி ஆகிடுச்சு. ஆறும்போது இன்னும் கெட்டி ஆகும். ஸோ இதை கொஞ்சம் ஆற விட்டுறலாம். பைனாப்பிளில் ஒரு புளிப்பு டேஸ்ட் இருக்கும். ஸோ இதை சூடாக இருக்கும்போது நம்ம இது கூடவே பாலை மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா பால் திரிஞ்சு போயிடும். ஸோ அதனால் இந்த பைனாப்பிள் கொஞ்சம் நல்லா ஆறட்டும். பாலும் நல்லா காய்ச்சி ஆற வச்சின பால் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ரெண்டுமே நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பைனாப்பிள் நல்லா ஆறிடுச்சு. ஒரு வெதுவெதுப்பான சூடு தான் இருக்குது. இந்த டைமில் நம்ம பால் சேர்த்துக்கலாம். நல்லா காய்ச்சி ஆற வச்ச 250 ml பால் சேர்த்துருக்கேன். திக்கான பாலாகவே சேர்த்துக்கோங்க, அப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது கூடவே நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கலாம்.
பாயாசம் இப்போ நல்லா ஆறி போய் தான் இருக்கும். உங்களுக்கு சூடு வேணும் அப்படின்னா லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூடு பண்ணிங்க அப்படின்னா திரி ஆகிடும். சூப்பரான பைனாப்பிள் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி பைனாப்பிள் பாயாசம் நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.